Shortly afterwards, we saw him heading straight towards the mountains, some 70 kilometers away. வாழ்ந்தா Dr. Ainley explained that even if he caught him and brought him back to the colony, he would immediately head right back for the mountains. இந்த மாதிரி தான் வாழணும். But why? இறந்திடவா நீ பிறந்தாய். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியோடையும் பர்பஸோடையும் தான் பிறகுது. யாருக்குமே இல்லாத ஒரு பவர், யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த், யாருக்குமே இல்லாத ஒரு இன்டெலிஜென்ட். மனுஷங்களோட பயோபிக்கில் இருந்து மட்டும் இல்லை, சில மிருகங்களை நம்ம டீப்பாக அப்சர்வ் பண்ணுறது மூலிமா கூட லைஃபுக்கு தேவையான மெசேஜஸை நம்ம கற்றுக்க முடியும். அந்த மெசேஜஸை டீகோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. பென்குயின் ஒரு பறவை, ஆனால் அதுங்களால் பறக்க முடியாது. பென்குயின் அதோட லைஃப் ஃபுல்லாக ஒரே ஒரு பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுமா. லைஃப் ஃபுல்லாக அதே பார்ட்னர் கூட தான் இருக்குமா. பென்குயின் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். அதுங்களை நம்ம தனியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மேல் பென்குயின்ஸ் ஃபீமேல் பென்குயின்ஸுக்கு ஸ்டோனு கல்லை கொடுத்து தான் ப்ரொப்போஸே பண்ணுமா. ஏன்டா நெளிற, என்னாச்சு? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே? ஜோ, உனக்கு தெரியுமா, எனக்கு வெக்கமா வருது. சிந்தா கிஃப்ட்டு. என்னடா இது, ஐஃபோன் இவ்வளோ சின்னதாக இருக்கு? இது ஐஃபோன் இல்லை. இப்போ என்ன கோல்டு ரிங்கா? இல்லை, இது ஜஸ்ட் கீ செயின். அடச்சி, போய் கீச்சனை போய் கிஃப்டா தர. லெட்ஸ் பிரேக்கப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. அடியே, உனக்கு பென்குயின் பற்றி தெரியுமா? ஆக்டோபஸ் தான் இந்த வீடியோவிலேயே ஹைலி இன்டெலிஜென்ட் அனிமல். எந்த அளவுக்குன்னா, இதுங்களை சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இதுங்களால ஜாரை திறந்து ஃபுட் எடுக்க முடியுமா, ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸை தள்ள முடியுமா, ஒரு காயின் சைஸ் ஹோல்ல இருந்து கூட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வர முடியுமா, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட். சில ஆக்டோபஸ் அக்வேரியம்ல இருந்துலாம் கூட எஸ்கேப் ஆயிருக்குங்க. ஆக்சிடென்டலாம் இல்லை. எந்த பக்கம் நமக்கு ஃபுட் வைக்கிறாங்க, எந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கு, எந்த பக்கம் கதவு இருக்கு, இந்த பக்கம் போனால் நம்மளால தப்பிக்க முடியுமான்னு ஸ்கெட்ச் போட்டு தப்பிக்குங்களாம். சில ஆக்டோபஸ் அதுங்களோட டேங்க்ல இருந்து பக்கத்து டேங்க்கு போயிட்டு மீனெல்லாம் கூட கொண்டு சாப்பிடுமா. ஆண்ட், எறும்பு எவ்வளோ சின்னதாக இருக்கு, ஆனால் இது லைஃப் ஃபுல்லாக அது ஒர்க் பண்ணுறத ஸ்டாப்பே பண்ணாது. ஒரு எறும்பு அதோட வெயிட்டை விட 10 to 15 டைம்ஸ் அதிகமான வெயிட்டை தூக்குமா. இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னா, நம்மளால் காரை தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு எறும்பு நம்ம சைஸுக்கு இருந்ததுன்னா காரை அசால்ட்டாக தூக்கிட்டு போகும். எறும்பு வாழ்க்கை ஃபுல்லாக அதோட காலனிக்காக லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா. சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு எறும்பு அதோட வாழ்நாளில் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காதான். இந்தமாரி நம்ம வீட்லேயே யாருனாச்சும் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அப்பா எதுக்குப்பா எறும்பு மாதிரி விடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்காக எதனா பண்ணிக்கலாம்ல, ஒரு பூ சட்டை போடுங்க, அது செருப்பை மாற்றுங்க. ஐயோ, என் புள்ளிக்கு என் புட்டு அறிவு இப்போதான் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறியப்பா. சொல்லுங்கப்பா. டூக் வேணும்னு கேட்டியப்பா. பா, ஒரு டூக் இல்லைப்பா, டியூக்கு. அதை மறந்துருப்பா. டால்ஃபின்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு சி அனிமல். சில சயின்டிஸ்ட் இதுங்களை ஹியூமன்ஸோடையும் சிம்பன்சியோட கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுங்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டு. டால்ஃபின்ஸ் மற்ற டால்ஃபின்ஸை பேர் வச்சு தான் கூப்பிடுமா. அதை நம்ம கேட்டோன்னா ஏதோ விசில் அடிக்கிற மாதிரி இருக்குமா. டால்ஃபின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமா. அதுங்களால எமோஷன்ஸையும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுமா. கூட்டத்தில் ஏதாவது ஒரு டால்ஃபின் சேடாக இருந்ததுன்னா போயிட்டு ஆறுதல் சொல்லுமா. அதே அந்த டால்ஃபின்ஸுக்கு எதனா அடிபட்டு இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணுமா. சில டால்ஃபின்ஸ் ஹியூமன்ஸை ஷார்க்கு கிட்ட இருந்தெல்லாம் கூட காப்பாற்றிருக்குங்க. காஸ் டீட்டா சைன் டீட்டா சனியம் பிடிச்சது மண்டையில் ஏற மாட்டேங்குது. டே, எனக்கு இந்த சம்மில் இந்த ஃபார்முலா மட்டும் புரியல. இந்த ஃபார்முலா மட்டும் நீ சொல்லி கொடுத்தேன்னு நான் சூப்பராக எழுதிடுவேன்டா. இந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸாமுக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கிட்டு உனக்கு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? போடா, நான் ரிவைஸ் பண்ணணும். ஓகே. டே, நீ 2 ஸ்கேல் வச்சுருக்கியாடா? 2 ஸ்கேல் வச்சுன்னு இருக்க அளவுக்கு நான் ஒன்றும் உன்ன மாரி அறிவாளி இல்லைடா. ஒரே ஸ்கேல் தான் வச்சுருக்கேன். டேய், என்கிட்ட ஸ்கேலே இல்லைடா. எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன்டா, யாருக்கிட்டே இல்லைன்றாங்கடா. ஆமாம் இருக்கேன். சரி, வெயிட் பண்ணு. 13, 14, 15 கரெக்டாக உடனே வண்டிக்கோடா. கரெக்டாக உடஞ்சிருக்கடா. சூப்பர்டா. டேய், இதில் 15 to 30 இருக்குடா. எனக்கு 1 to 15 இருந்தால் தான் ஜாமெட்ரி கரெக்டாக வரும். கடவுளே, எனக்கு மட்டும் நடக்குது. கடவுளே, எனக்கு ஜாமெட்ரி மட்டும் கேட்கவே கூடாது. இதை வச்சுனே எழுது. 3 hours later. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஏய் சொல்டா, ஜாமெட்ரியில் எப்படிடா பண்ண? கரெக்டாக பண்ணடா ஜாமெட்ரி. நீ கேட்ட ஒரு செம்ம கூட கேட்டிருந்தாங்க பார்த்தியா? ஆமாம் கேட்டான் தான், என்ன பண்ணுறது. விடு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம். டே, நீ ஸ்கேல் உடச்சி குத்ததுனால தான்டா நான் தான் கொடுத்துருக்கவே மாட்டேன். எனக்கே தெரியுமே. என்னதுடா? அது ஒன்றும் இல்லைடா. உனக்கு டால்ஃபின் பற்றி தெரியுமா? ஈகிள், கழுகு,
எவ்வளோ அழகான பரவாயில்ல, ஆனால் இது என் வாழ்நாளில் ஒரு 15 அடி தூரத்துலேருந்து கூட பார்த்ததில்ல. ஏன்னா இது எப்பயுமே ஒரு ஹை ஆல்டிடியூடில் தான் பறக்கும். இதோட கூடுமே ரொம்ப உயரமான இடத்துல தான் இருக்கும். இது அதோட ஏரியா டார்கெட் வச்சிடுச்சுன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அட்டாக் பண்ணி வின் பண்ணும். இவ்வளவு ஏன் புயல் வரும்போது மற்ற பறவைங்க மாரி இது ஓடி ஒளியாமல் இது அந்த புயலுக்கும் மேலே பறக்க ட்ரை பண்ணுமா. ஸோ கழுகு ப்ராப்ளம் பார்த்து ஓடாது, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். அதோட டார்கெட்லேயும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது கழுகு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசில் நான் டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு டிஸ்கவரி சேனல்லையும் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல்லையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் விளம்பரம் போட்டாங்கன்னா அதில் பார்ப்பேன், அதில் விளம்பரம் போட்டாங்கன்னா இதில் பார்ப்பேன். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து டிவியில் பார்க்க ஆரம்பித்த அனிமலை ஃபோன்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் எப்பப்பெல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறனோ, எப்பப்பெல்லாம் சேடாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும், ஃபோனில் வைல்டு அனிமல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எந்த ஒரு க்யூரியாசிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு சஸ்பென்ஸும் இல்லாமல், அடுத்து அந்த அனிமல் என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கும்போது என் மைண்ட் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வைரலான அந்த பென்குயின் வீடியோ பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஏகப்பட்ட கேள்வி. அந்த பென்குயின் ஏன் தனியாக போச்சு, அந்த பென்குயினுக்கு உடம்பு சரியில்லையா, அந்த பென்குயின் மலைக்கு அந்த பக்கம் கடல் இருக்குன்னு நினச்சிக்கிச்சா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நீ இதுவாக தான் பிறந்திருக்க, ஸோ நீ இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம தப்பா? இல்லை, எனக்கு அந்த மலையை நோக்கி போகணும்னு தோணுச்சு, அதனால் போனேன் அப்படின்னு போன அந்த பென்குயினோட தப்பா? ஏன் எல்லா ஆக்டோபஸும் அறிவாளியாக இருக்கணும்? ஏதாவது ஒரு ஆக்டோபஸ் முட்டாளாக இருக்கலாமே. ஏன் எல்லா எறும்பும் லைஃப் ஃபுல்லாக அதோட காலனிக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு எறும்பு செல்ஃபிஷாக இருக்கலாமே. ஏன் எல்லா டால்ஃபினும் ஹெல்பிங் மைண்ட் செட்டோடு இருக்கணும்? ஏதாச்சும் ஒரு டால்ஃபின் ஈவலாக இருக்கலாமே. ஏன் எல்லா பென்குயினும் கூட்டமாகவே இருக்கணும்? ஏதாவது ஒரு பென்குயின் தனியாக இருக்கலாமே. இந்த பென்குயின் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. நம்ம ஒருத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா இந்த 2 விஷயத்தில் எதனா ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். 1, நீங்கள் எதுலையா ஜெயிச்சிருக்கணும். 2, நீங்கள் எதுலையாவது தோற்றுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். இந்த 2 விஷயத்திலுமே இதை நம்ம செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற எக்ஸாம்பிளை தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காது எக்ஸாம்பிளாக தான் இருக்க போகிறோம். ஆனால் எந்த வகையில் எக்ஸாம்பிளாக இருக்க போகிறோன்றது நம்ம முடிவு பண்ணுறது தானே.